ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷம் நல்லா தெரியுது. நீங்கள் பாடுற பாட்டில் நாம் தேவ சமூகத்திலே கலிகூர்ந்து மகிழும்படி வந்திருக்கிறோம். We have come into the presence of God to rejoice and worship our God. கர்த்தர் நல்லவர். God is good. சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர். Say, God is a good God. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. His grace is with us all the time. ஹல்லேலூயா. Hallelujah. கரங்களை உயர்த்தி 2 நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the ஸ்தோத்திரம், Lord. ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord. Thank you. Thank you, ஸ்தோத்திரம், Lord. ஸ்தோத்திரம் ஐயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. Praise Jesus, 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 Jesus. Oh, Rabba Sandara Shakava, Rikalandara Sikambaria. Glory, Father, we praise you, worship you, magnify you, glorify you. Hallelujah. We give you all glory, honor, and praise to thee, Jesus. Oh God, praise you. Jesus Lord. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம். We just now sang about the beauty of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அழகை குறித்து, அருணோதயம் போல் இருக்கிற அவரை குறித்து இப்பொழுது நாம் பாடினோம். He is incomparable in his beauty. அவருடைய அழகிலே யாரோடும் ஒப்பிட முடியாத அளவிற்கு அவர் மகா உன்னதர். That's why the psalmist says, one thing I desire and that will I seek after. ஆகவே தான் சங்கீதக்காரன் எழுதுகின்றான், ஒன்றை நான் நாடினேன், அதையே நான் நாடி தேடுவேன். And to behold the beauty of the Lord. கர்த்தருடைய ஆலயத்திலே அவருடைய அழகை காணும்படியாக. We have not come to look at another person's beauty or to show our beauty. இன்னொருவருடைய அழகான தோற்றத்தை பார்க்கும்படியாகவோ, இல்லாவிட்டால் நம்முடைய தோற்றம் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று மற்றவர்களுக்கு காட்டும்படியான நோக்கத்தோடு நாம் ஒருவரும் இங்கே வரவில்லை. We have not come to attract anybody. மற்றவருடைய கவனத்தை நம் பக்கமாக ஈர்க்கும்படியாகவும் நாம் இங்கே வரவில்லை. Jesus is beautiful. இயேசு முற்றிலும் அழகானவர். Oh, Hallelujah. the bride says, he is altogether beautiful and he is my friend. மணவாட்டி சொல்லுகிறார், அவர் முற்றிலும் அழகானவர், என் ஆத்தும நேசர் என்று சொல்கிறாள். We are called to fall in love with Jesus. இயேசுவிலே அன்பு கூறும்படியாக, அவர் அன்பிலே மூழ்கி விடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். When we think of Jesus, of his beauty, not only to love him but to roll our burden upon him. இயேசுவினுடைய அழகையும் அவருடைய அன்பையும் நாம் நினைப்பது அன்புக்காக மட்டுமல்ல, நம்முடைய பாரங்களை எல்லாம் நம்முடைய அழகான நேசருடைய பாதங்களிலே வைக்கும்படியாக. You might have come with a load of burdens in your heart, of your family, whatever it may be, cast it upon the Lord. இந்த வேளையிலே நீங்கள் பாரத்தோடு வந்திருக்கலாம். அது குடும்பம் சம்பந்தப்பட்டமா இருக்கலாம், மற்ற காரியங்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். உங்களை அழுத்துகிற பாரம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் மீது அன்பு கூறுகிற அழகான நேசர் இயேசுவின் திரு பாதங்களிலே அதை அப்படியே போட்டு விடுங்கள். Chorus number 96, cast your burden onto Jesus. 96வது பல்லவி, உங்கள் பாரங்களை எல்லாம் இயேசுவின் மீது வைத்து விடுங்கள். While you sing it, just cast it upon him while you sing it. நீங்கள் பாடும் பொழுதே அந்த பாரங்களை அவருடைய பாதங்களிலே அப்படியே போட்டு விடுங்கள். Amen. Cast your burden onto Jesus, for he cares for you. Cast your burdens onto Jesus, for he cares for you. Higher, higher, lift up Jesus, higher, 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 lift up Jesus, higher, 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 lift up Jesus, higher, 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 lift up Jesus, higher, higher. Go and
to Jesus, for He cares for you. Higher, higher, lift up Jesus, higher, 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 lower, 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 ceiling, lower, 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 ceiling, lower, 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 ceiling, lower, 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 ceiling, lower, lower. உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பமிப்பர் இயேசு மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். ஆர்ப்பரித்து விண்ணறியே உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், இயேசுவையே உயர்த்துங்கள். ஆர்ப்பரித்து விண்ணறியே உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், இயேசுவையே உயர்த்துங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள், சாத்தானையே வீழ்த்திடுங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள், சாத்தானையே வீழ்த்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பமிப்பர் இயேசு மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். ஆர்ப்பரித்து விண்ணறியே உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், இயேசுவையே உயர்த்துங்கள். ஆர்ப்பரித்து விண்ணறியே உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், இயேசுவையே உயர்த்துங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள், சாத்தானையே வீழ்த்திடுங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள், சாத்தானையே வீழ்த்திடுங்கள். Hallelujah. Hallelujah. What we sing, we really mean. நாம் பாடுவதை உணர்ந்து பாட வேண்டும். It's not just the word or the tune or the music, but what we mean, we sing. ஏதோ ராகம் இசைக்கிறார்கள், வார்த்தைகள் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது Hallelujah. என்று பாடுவதல்ல, உணர்ந்து பாட வேண்டும். Hallelujah. ஹalleluya. I think you might have come with some burden in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே பாரத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். What is the burden you have? உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாரம் என்ன? Give one second a thought for it. 1 second a thought for it. அதை குறித்து ஒரு நொடி யோசித்து பாருங்கள். What is my burden today? என்று என்னை அழித்துக் கொண்டிருக்கிற பாரம் என்ன? As you came from your home, there was a burden, isn't it? நீங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்ட பொழுது அந்த பாரம் உங்கள் மனதை அழுத்தியது அல்லவா? It may be different from person to person. இந்த பாரம் என்பது ஒருவரிலிருந்து இன்னொருக்கு வித்தியாசமாய் இருக்கக்கூடியது. But Jesus knows all your burdens. உங்கள் பாரங்கள் அத்தனையும் இயேசு நன்றாய் அறிந்திருக்கிறார். In the song we sang, Jesus stands among us, there is a sentence, He understands your needs. இயேசு நமது மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார் என்ற ஒரு பாடலை பாடினோம். அதிலே ஒரு சொற்றொடரில் ஒரு பகுதி உண்டு. அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகிற ஆண்டவர். Hallelujah. Hallelujah. Jesus understands your needs. இயேசு உங்கள் தேவைகளை புரிந்து கொள்ளுகிறார். Jesus understands your burdens. உங்களுடைய பாரங்களை இயேசு புரிந்து கொள்கிறார். You are not supposed to take it back with you when you leave this sanctuary. இந்த இடத்தை விட்டு நீங்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது இந்த பாரங்களை உங்களோடு திரும்ப சுமந்து செல்லவே கூடாது. As you sang, cast it down, we look to Him and say, Lord, I am casting it down, not to your feet. ஆண்டவரே, என் பாரங்களை எல்லாம் உமது பாதங்களிலே வைக்கிறேன் என்று சொன்னபடி அப்படியே பாரங்களை அவருடைய கால்களிலே பாதங்களிலே வைத்து விட வேண்டும். You know, those sick people who were impotent, lame, crippled and blind were laid at the feet of Jesus and they were healed. சகல வியாதியஸ்தர்களும்
குருடரும் சப்பானிகளும் அவருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைக்கப்பட்டார்கள். அவருடைய பாதத்தின் அருகே வந்த ஒவ்வொருவரும், வைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பூரண சுகமடைந்தார்கள். You will be healed right now. இப்பொழுதே சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். You will be healed. Certainly you will be healed. நிச்சயமாகவே நீங்கள் சுகமடைவீர்கள். When you lay yourself on the feet, at the feet of Jesus, you will be healed. நீங்கள் இயேசுவின் திரு பாதத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த வேளையிலே நிச்சயமாய் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். You are burdened at somebody at your home, they shall be also healed. உங்களுடைய வீட்டை குறித்து இருக்கக்கூடிய பாரங்கள், உங்களுடைய மனதில் இருக்க பாரங்கள், அவைகள் முற்றிலுமாய் நீங்கும். உறவினர்கள் சுகமடைவார்கள். It may be financial need or burden. உங்களுடைய பாரம் பண சம்பந்தப்பட்ட தேவையாய் பாரமாய் இருக்கலாம். It may be some dispute among your relation. உறவுக்காரர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து வேற்றுமையா இருக்கலாம். Whatever it may be. எதுவா இருந்தாலும் சரி. But lay it at the feet of Jesus. இயேசுவின் திரு பாதத்திலே வைத்து விடுங்கள். I say in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். He is going to solve it. Definitely solve it. அவர் நிச்சயமாய் உங்கள் பிரச்சனைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து விடுகிறார். Give a clap to Jesus. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Amen. Jesus. Praise you, Jesus. What will you do when you keep everything at the feet of Jesus? இயேசுவினுடைய திரு பாதங்களிலே நீங்கள் எல்லா பாரங்களையும் பிரச்சனைகளையும் வைத்த பிறகு என்ன செய்வீர்கள்? Be bold and strong. திடம் கொண்டு தைரியமாயிருங்கள். Can you stand up and sing this? நாம் எல்லாம் எழுந்து நின்று பாடுவோமா? Chorus number 6. ஆறாவது பல்லவி. Be bold, be strong for the Lord. பலம் கொண்டு கர்த்தருக்கென்று திடமனதாயிருங்கள். Sing it with all your heart. ஆறாவது பல்லவி. Be bold, be strong, for the Lord thy God is with thee. Be bold, be strong, for the Lord thy God is with thee. I am not afraid, I am not dismayed, because I'm walking in faith and victory. Come on and walk in faith and victory, for the Lord thy God is with thee. Be bold, be strong, for the Lord thy God is with thee. Be bold, be strong, for the Lord thy God is with thee. I am not afraid, I am not dismayed, because I'm walking in faith and victory. Come on and walk in faith and victory, for the Lord thy God is with thee. Belenkoll, Nidenkoll, தேவன் உன்னுடன் என்றும் இருக்கின்றார். Belenkoll, Nidenkoll, தேவன் உன்னுடன் என்றும் இருக்கிறார். பயமில்லை எனக்கு, ஜெயம் ஜெயம் தானே, நம்பிக்கை ஜெயத்துடனே நீ நடப்பதால் வந்திடு, ஜெயத்துடனே நீ நடந்திட. தேவன் என்றும் இருக்கின்றார். பெலன்கொள், தீரன்கொள், தேவன் என்னுடன் என்றும் இருக்கின்றார். பெலன்கொள், தீரன்கொள், தேவன் என்னுடன் என்றும் இருக்கின்றார். பயமில்லை எனக்கு, ஜெயம் ஜெயம் தானே, நம்பிக்கை ஜெயத்துடனே நான் நடப்பதால் வந்திடும், ஜெயத்துடனே நான் நடந்திட. தேவன் என்றும் இருக்கின்றார். இந்த பாட்டை பாடுற சமயத்துல நாம யாருக்கோ பிரசங்கம் பண்ற மாதிரி இருக்கு. When we sing this song, it looks as if we are singing for somebody else as a sermon. நீ பலன்கள், You be strong, நீ திடன்கள்,
and you be strong in your mind. தேவன் உன்னோடு இருக்கிறார். God is with you. நம்ம will sing in first person. தன்னிலையில பாடுவோம். அத பலன்கள் திடன்கள் தேவன் என்னுடன் என்று இருக்கிறார், பயமில்லை எனக்கு, ஜெயம் ஜெயந்தானே, நம்பிக்கை ஜெயத்துடனே நான் நடப்பதால் வந்திடு. வருவேனா ஜெயத்துடனே நான் நடந்திட தேவன் என்றும் இருக்கின்றார். பாடுமா? கொஞ்சம் டியூன் தப்பா போனா கூட பரவாயில்ல, பாடும். வேலன்கொள் வீரன்கொள் தேவன் என்னுடன் என்றும் இருக்கின்றார். வேலன்கொள் வீரன்கொள் தேவன் என்னுடன் என்றும் இருக்கின்றார். பயமில்லை எனக்கு, ஜெயம் ஜெயம் தானே, நம்பிக்கை ஜெயத்துடனே நான் நடந்திட வருவேன். ஜெயத்துடனே நான் நடந்திட தேவன் என்று இருக்கின்றார். வேலன்கொள் வீரன்கொள் தேவன் என்னுடன் என்றும் இருக்கின்றார். வேலன்கொள் வீரன்கொள் தேவன் என்னுடன் என்றும் இருக்கின்றார். பயமில்லை எனக்கு, ஜெயம் ஜெயம் தானே, நம்பிக்கை ஜெயத்துடனே நான் நடப்பதால் வருவேன். ஜெயத்துடனே நான் நடந்திட தேவன் என்று Give a clap to Jesus. Wonderful. Glory. This chorus in English, in the middle you find, I am not afraid, I am not dismayed, because I am walking in faith and victory. So, all thing is in personal experience. ஆங்கில பாடலை பார்க்கும்போது அந்த பல்லவி, நான் பயப்படவில்லை, நான் திகைக்கவில்லை, ஏனென்றால் நான் விசுவாசத்திலும் வெற்றியிலும் நடக்கின்றேன் என்று தனிப்பட்ட அனுபவமாகத்தான் பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. The Lord is with you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். You can say, I will not be afraid. நீங்கள் சொல்லலாம், நான் பயப்பட போவதே இல்லை. I told you in one of my messages there are 2 degrees of faith. Do you remember? நான் தேவ செய்தியை உங்களுக்கு தந்த பொழுது விசுவாசத்திலே 2 அளவு உண்டு, 2 நிலை உண்டு என்று உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். I am not afraid, for I trust in Him. That's one thing. நான் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறபடியினால் நான் பயப்படவில்லை. I am not afraid, I am trusting in Him. நான் அவரை நம்பி இருக்கிறபடியினால் நான் பயப்படவில்லை. The other thing is, இன்னொன்று, I am trusting in Him, I will not be afraid. நான் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறபடியினால் நான் பயப்பட போவதில்லை. The second statement is better, superior. அந்த இரண்டாவது நிலை மிக மிக மேன்மையான நிலை. So we are not looking around us the fearful circumstance. நாம் சுற்றிலும் இருக்கக்கூடிய பயமுறுத்தக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்க போவதில்லை. We look to Jesus. இயேசுவை நோக்கி பாருங்கள். We trust in Him. அவர் மீது நம்பிக்கை வைத்திருங்கள். We are not afraid. நான் பயப்பட போவதில்லை. We shall surely escape like a bird from the hunter's following. வேடனுடைய அம்புக்கு தப்புகின்ற பட்சியை போல நிச்சயமாகவே நான் தப்பி பறப்பேன். God is with us. கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். Chorus number 60. If you don't know, learn it. My soul escaped like a bird out of the snare of the fowl. 60வது பல்லவி, வலை தப்பிய பறவை போல வெளிவந்து பறந்தேன். If you don't know, learn it first. Try to learn and then sing. இந்த ராகம் உங்களுக்கு தெரியாவிட்டால் கற்றுக்கொள்ளுங்கள், அப்புறம் சேர்ந்து பாடலாம். My soul escaped like a bird out of the snare of the fowler. My soul escaped
snare of the fowler. The snare is broken and we are escaped. Our help is in the name of the Lord. The snare is broken and we are escaped. Our help is in the name of the Lord. My soul escaped like a bird out of the snare of the fowler. My soul escaped like a bird out of the snare of the fowler. The wind is broken and we are escaped. Our help is in the name of the Lord. The snare is broken and we are escaped. Our help is in the name of the Lord. வழி தப்பிய பறவை போ வெளிவந்து பறந்தது ஆத்மா. வழி தப்பிய பறவை போ வெளிவந்து பறந்தது ஆத்மா. பாவ கட்டுகள் முறிய நாமும் சுதந்திரம் பெற்றோம் நம் சகாயம் தேவனின் நாமத்தில். பாவ கட்டுகள் முறிய நாமும் சுதந்திரம் பெற்றோம் நம் சகாயம் தேவனின் நாமத்தில். வழி தப்பிய பறவை போ வெளிவந்து பறந்தது ஆத்மா. வழி தப்பிய பறவை போ வெளிவந்து பறந்தது ஆத்மா. பாவ கட்டுகள் முறிய நாமும் சுதந்திரம் பெற்றோம் நம் சகாயம் தேவனின் நாமத்தில். பாவ கட்டுகள் முறிய நாமும் சுதந்திரம் பெற்றோம் நம் சகாயம் தேவனின். இந்த பாட்டை எல்லாரும் கற்றுக்கொள்வோம். ஒருவேளை கொஞ்சம் பேருக்கு தெரிந்திருக்கலாம், அரைகுறையாக தெரிந்திருக்கலாம். அதை நீங்கள் பாடலாம், வீட்டில் தனியாக இருக்கும்போது பாடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாடும்போதே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். You learn this chorus. Sing these choruses when you are all alone, and even as you sing in faith, surely you shall receive the deliverance from God. தமிழில் பாடுங்க. வழி தப்பிய பறவை போ வெளிவந்து பறந்தது ஆத்மா. வழி தப்பிய பறவை போ வெளிவந்து பறந்தது ஆத்மா. பாவ கட்டுகள் முறிய நாமும் சுதந்திரம் பெற்றோம் நம் சகாயம் தேவனின் நாமத்தில். பாவ கட்டுகள் முறிய நாமும் சுதந்திரம் பெற்றோம் நம் சகாயம் தேவனின் நாமத்தில். நம் சகாயம் தேவனின் நாமத்தில். நம் சகாயம் தேவனின் நாமத்தில். வழி தப்பிய பறவை போ வெளிவந்து பறந்தது ஆத்மா. வழி தப்பிய பறவை போ வெளிவந்து பறந்தது ஆத்மா. பாவ கட்டுகள் முறிய நாமும் சுதந்திரம் பெற்றோம் நம் சகாயம் தேவனின் நாமத்தில். பாவ கட்டுகள் முறிய நாமும் சுதந்திரம் பெற்றோம் நம் சகாயம் தேவனின் நாமத்தில். நம் சகாயம் தேவனின் நாமத்தில். நம் சகாயம் தேவனின் நாமத்தில். Amen. Hallelujah. Hallelujah. All of us will have wings. I think we shall fly away. நாம் அனைவரும் செட்டைகளோடு பறந்து விடு. செட்டைகள் மட்டும் நமக்கு இருந்திருந்தால் நாம் பறந்தே போயிருப்போம். Sometimes we feel like, why not we fly like the eagle to the highest place of the sky? Yeah. சில வேளைகளிலே நம்முடைய மனம் சொல்லுகிறது, எனக்கு மட்டும் கழுகுகளை போல செட்டைகள் இருந்தால் ஏன் இங்கே இருக்க வேண்டும், உயர்ந்த இடத்திலே நான் பறந்து போய் விடுவேனே. I don't know whether you have got this experience, but I have sometimes in my dream as if flying. உங்களுக்கு இந்த அனுபவம் உண்டோ தெரியவில்லை, ஆனால் என்னுடைய கனவுகளிலே பறக்கின்ற அனுபவம் என்னுடைய கனவுகளிலே நான் பெற்றிருக்கின்றேன். As if going from place to place.
எல்லா இடங்களுக்கும் அப்படியே பறந்து செல்கின்ற அனுபவம். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. It is possible to fly in our spirit. நம்முடைய ஆவியிலே பறப்பது சாத்தியமான ஒரு அனுபவமே. Where shall we go? எங்கே நாம் செல்வோம்? We shall go up to the high places of the peaks and mountains. நாம் சிகரத்தின் உச்சிகளுக்குள்ளே, மலையின் உச்சிகளுக்குள்ளே அங்கேதான் நாம் செல்வோம். Hallelujah. Hallelujah. Down the mountain the river flows 302. 302வது பல்லவி 302. கொஞ்ச நேரம் நான் போய் மலைக்கு போலாமே. Shall we all go to the mountain for some time? எத்தனை பேர் வர ஆயத்தமா இருக்கீங்க? How many of you would love to go to the mountain now? இன்னைக்கு சில சமயத்துல நாம எல்லாம் ஒரு பஸ் எடுத்துட்டு எங்கயாவது போகணும்னு சொன்னோம்னா நிறைய பேர் கொடுத்துருவாங்க. Sometimes when you announce that we are hiring a bus and we are going out somewhere, many people immediately register for the trip. நாம இன்னைக்கு ஆவியில ஒரு பெரிய பஸ் எடுத்துட்டு மலைக்கு போவோம் வாங்க. Today we are going to make a trip in the spirit to the mountain. 302. 302. Sing and joy. சந்தோஷமாய் பாடுவோம். Down the mountain the river flows, and it brings refreshing wherever it goes. Through the valleys and over the fields, the river is rushing and the river is in. The river of God sets the feet dancing. The river of God fills the heart with cheer. The river of God fills the mountain laughter, and we rejoice, for the river is here. The river of God sets the feet dancing. The river of God fills the heart with cheer. The river of God fills the mouth with laughter, and we rejoice, for the river is here. The river of God is teeming with life, and all those touch it can be revived. And those who linger on this river shore will come back thirsting for more of the Lord. The river of God sets our feet dancing. The river of God fills our hearts with cheer. The river of God fills our mouth with laughter, and we rejoice, for the river is here. Up to the mountain we love to go, to find the presence of the Lord. Along the banks of the river we run, we dance with laughter, giving praise to the sun. The river of God sets our feet dancing. The river of God fills our hearts with cheer. The river of God fills our mouths with laughter, and we rejoice, for the river is here. பொங்கும் நதி மழையின் கீழ் பாயும் இடம் பரவசமே. பள்ளம் வயல் வெளியெங்கிலும் பாயும் நதி இங்கு பாய்ந்திடுதே. ஓ தேவநதி பாதம் ஆட வைக்கும். ஓ தேவநதி உள்ளம் மகிழ்விக்கும். ஓ தேவநதி வாழ்வை வாழமாக்கும். கை கூறுவோம் அந்த நதி இங்கே. பொங்கும் புனல் புது ஜீவனால் புதுப்பிக்கும் தொடுவோரையெல்லாம். தள்ளாடுவோம் கரையோரமாய் தாகம் கொள்வார் தேவன் மீது நின்றும். ஓ தேவநதி பாதமாட வைக்கும். ஓ தேவநதி உள்ளம் மகிழ்விக்கும். ஓ தேவநதி வாழ்வை வாழமாக்கும். கை கூறுவோம் அந்த நதி இங்கே. ஆசையாக மழை சென்றிடுவோம், ஆண்டவரை நாடிடுவோம். ஆடல் பாடல் துதி ஸ்தோத்திரங்கள் கொண்டாடுவோம் இயேசு ராஜனை. ஓ தேவநதி பாதமாட வைக்கும். ஓ தேவநதி உள்ளம் மகிழ்விக்கும். ஓ தேவநதி வாழ்வை வாழமாக்கும். கை கூறுவோம் அந்த நதி இங்கே. ஆசையாக மழை
ஓ தேவநதி வாழ்வை வளமாக்கும் கைகூறுவோ அந்த நதி இங்கே ஓ தேவநதி பாடமாட வைக்கும் ஓ தேவநதி உள்ளமாகி வைக்கும் ஓ தேவநதி வாழ்வை வளமாக்கும் கைகூறுவோ அந்த நதி இங்கே கைகூறுவோ அந்த நதி இங்கே கைகூறுவோ அந்த நதி இங்கே கைகூறுவோ அந்த நதி இங்கே The river of God is flowing through this building. இந்த இடத்திலே தேவனுடைய நதி பாய்ந்து கொண்டே இருக்கிறது. It is the river of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய ஜீவ நதி இங்கே பாய்ந்து கொண்டிருக்கிறது. Jesus said, out of his belly shall flow rivers of living water. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதி போல புறப்பட்டு செல்லும். Oh, the river of God is flowing through. ஓ தேவனுடைய ஜீவ நதி, தேவனுடைய ஜீவ நதி புறப்பட்டு பாய்ந்து கொண்டே செல்கிறது. You can be filled with the Holy Ghost. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவீர்களாக. Be filled with the Holy Ghost. பரிசுத்த ஆவியினால் இப்பொழுதே நிரப்பப்படுவீர்களாக. ஓ ஜீவநதியே, ஜீவநதியே, நன்றி நன்றி நன்றி. Wonderful. God wants to fill your eyes with the Holy Spirit. உங்களுடைய கண்களை தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்ப விரும்புகிறார். God wants to fill your tongue with the Holy Spirit. உங்களுடைய நாவை பரிசுத்த ஆவியினால் தேவன் நிரப்ப விரும்புகிறார். God wants to fill your brain with the Holy Spirit. Remember, உங்களுடைய மூளையை தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்ப விரும்புகிறார். I mean what I said in Jesus' name. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் செய்கிற காரியத்தை அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுதே ஆண்டவர் உங்களுடைய கண்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார், நாவை நிரப்பிக் கொண்டிருக்கிறார், மூளை எல்லா எண்ணங்களையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். Thank you Jesus. ஓ if you refer to the scripture carefully, நீங்கள் வேத வசனத்தை கவனமாய் பார்ப்பீர்கள் என்றால், I'm just quoting you the very word of God. தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். Paul was filled with the Holy Ghost and set his eyes upon that sorcerer. பரிசுத்த ஆவியினால் நிரம்பினவனாக பவுல் அந்த மாய வித்தைக்காரனை உற்று பார்த்தான். He set his eyes upon him, Bible says. வேத வசனம் சொல்லுகிறது, அவனை உற்று பார்த்தான். Bible says Peter was so full of the Holy Ghost, filled with the Holy Ghost, and spake. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் பேதுரு பேசினார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. Stephen was full of the Holy Ghost and looked into heaven, where he saw the Son of God standing at the right hand of God. தேவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாக பரலோகத்தை நோக்கி பார்த்தான், அங்கே தேவகுமாரன் எழுந்து நிற்பதை தரிசனமாய் கண்டான். What I want to say is, நான் சொல்ல விரும்புவது என்ன? every member of the body can be filled with the Holy Ghost. சரீரத்தின் ஒவ்வொரு அங்கமும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட நிலையிலே அனுபவத்தை பெற முடியும். இப்பொழுதே ஆண்டவர் அதை செய்கிறார். Jesus. Sing it, river of God. Oh, river of God, flow down on me. Oh, river of God, flow on through me. Oh, river of God, so full and free. Oh, river of God, I come to thee. Oh, river of God,
to thee. Oh, தேவனாதியே என் மேல் பாயும். Oh, தேவனாதியே என் மூலம் பாயும். ஓ தேவனாதியே என் நிறைவே. ஓ தேவனாதியே இதோ வாரே. ஓ தேவனாதியே என் மேல் பாயும். ஓ தேவனாதியே என் மூலம் பாயும். ஓ தேவனாதியே என் நிறைவே. ஓ தேவனாதியே இதோ வாரே. We are standing on the holy ground. நாம் பரிசுத்த பூமியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். Believe that? Are you believing that? விசுவாசிக்கிறீர்களா? We are standing on the holy ground. பரிசுத்த பூமியிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். Jesus is here around you. இயேசு உங்களை சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிறார். Jesus is in the midst of you. அவர் நமது மத்தியிலே எழுந்தருளி இருக்கின்றார். Jesus is over you. இயேசு உங்கள் மீது இருக்கின்றார். Oh, Rabasika Ladinam Kabaria Lashakanda Rasika. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Wonderful God. Thank you, Jesus. Praise you. எங்கள் We are பக்கத்தில் standing இருப்பவர், on. எங்கள் பட்சத்தில் இருப்பவர், எங்களை சூழ்ந்து இருப்பவர், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். We are standing on holy ground. Let I know that there are angels all around. Amen. Let us praise Jesus now. We are standing in His presence. We are standing in His presence. We are standing in His presence on holy ground. Sing it again. Sing it again. We are standing on holy ground. And I know that there are angels all around. Glory. Let us praise Jesus now. We are standing in His presence. We are standing in His presence. We are standing in His presence on holy ground. Please be seated. தயவு செய்து உட்காருங்கள். Close your eyes, please. கண்களை மூடி ஜெப நிலையில் இருங்கள். Holiness without which no man shall see the Lord. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிக்க முடியாது. Jesus stands on the holy ground. இயேசு பரிசுத்த பூமியிலே எழுந்தருளுகிறவர். The temple of God is holy. கர்த்தருடைய ஆலயம் பரிசுத்தமானது. And Jesus is here right now. இயேசு இப்பொழுது இங்கே
எழுந்தருளி இருக்கின்றார். He stands here with all majesty and splendor. சகலவிதமான மாட்சிமையோடும் மகிமையோடும் இயேசு இங்கே எழுந்தருளி இருக்கின்றார். The skirts of the Lord God filled this temple today. தேவனாகிய கர்த்தருடைய வஸ்திர தொங்கலால் இந்த ஆலயம் நிரம்பி இருக்கின்றது. His face did shine like the brightness of the sun. சூரியனைப் போல அவருடைய திருமுகம் பிரகாசிக்கின்றது. And the seraphims around us here said, "Oh, blessed is the name of the Lord." சுற்றிலும் இருக்கின்ற சேருபீன்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், பரிசுத்தர் என்று சொல்கிறது. Holy, 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 said the seraphims, saying, "The Lord of hosts." கர்த்தரை சுற்றி இருக்கின்ற கேருபீன்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். The Lord loves holiness. கர்த்தர் பரிசுத்தத்தை சிநேகிக்கின்றார். If holiness is in you, He loves you. உங்களுக்குள் பரிசுத்தம் இருக்கும் என்றால் அவர் உங்களை சிநேகிக்கின்றார். He wants to use you as a vessel in His hand. தம்முடைய திருக்கரங்களிலே உங்களை தமது பாத்திரமாய் பயன்படுத்த விரும்புகிறார். One or two things came to my mind while I was praying early morning today. இன்று அதிகாலையில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஒன்று இரண்டு காரியங்கள் என் மனதிலே எழுந்து வந்தன. In Tamil, it came into my heart. அந்த வார்த்தைகள் எண்ணங்கள் தமிழிலே என் மனதில் எழுந்து வந்தன. என்னுடைய நினைவுகளை நீர் தூரத்திலிருந்து அறிகிறீர். Lord, you know my thoughts from a faraway distance. I don't know why that sentence was coming into my heart again and again. ஏன் அந்த சொற்றொடர் திரும்ப திரும்ப என்னுடைய இருதயத்தில் தொனித்ததோ எனக்கு தெரியவில்லை. என்னுடைய நினைவுகளை நீர் தூரத்திலிருந்து அறிகிறீர். Oh Lord, even though you are far away, you know every bit of my thought. That is to say, you need not even express it out, but God knows. அதனுடைய பொருள் என்ன? நீங்கள் வாய் திறந்து வார்த்தைகளாய் சொல்லாவிட்டாலும் உங்கள் மனதின் நினைவுகளை அறிந்து கொள்கிற ஒரு தெய்வம் உங்களுக்கு உண்டு. The thoughts that are in your heart are not still expressed out to God. உங்கள் மனதில் அவைகள் இன்னும் எண்ணங்களாகவே இருக்கின்றன. அவைகள் வார்த்தைகளாய் இன்னும் அவைகள் உருவெடுக்கவில்லை. But the Lord knows what is in the depth of your heart. ஆகிலும் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஆழத்தில் இருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கின்றார். And wherever you go, He knows it very well. நீங்கள் எங்கு சென்றாலும் அதை அவர் நன்கு அறிவார். Even if you go to a solitary place, to the seashore, yet He comes with you and stays with you. நீங்கள் தனிமையாக ஒரு இடத்திற்கு என் கடற்கரை ஓரத்திற்கு சென்றாலும் அங்கேயும் அந்த நேரத்திலும் அவர் உங்கள் எண்ணங்களை அறிந்திருக்கிறார். The psalmist says, even before the bones were formed in the womb of my mother, you know very well. You know it very well. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் தாயின் கற்பத்தில் என் அங்கங்கள் ஒன்றும் உருவேற்படும் நாட்களுக்கு முன்பதாக, எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாக கர்த்தாவே உம்முடைய கண்கள் என்னை கண்டன என்று எழுதுகிறார். What a mighty God is our God. நம்முடைய தேவன் எவ்வளவு அற்புதமான தேவன் நம்மை நினைவாய் இருக்கின்றார். There is nothing that is hidden for Him. அவருடைய கண்களுக்கு முன்பாக மறைக்கப்பட்டது ஒன்றுமே இல்லை. There may be darkness around you which you feel that God cannot see, but God can make that darkness into light. உங்களை சுற்றிலும் ஏதோ ஒரு இருள் இருக்கிறது. உங்கள் மனம் கலங்கி சொல்லுகிறது, கர்த்தரால் இதை காண முடியாது என்று. ஆனால் இன்று உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த இருளை கர்த்தர் உங்களுக்காய் வெளிச்சமாய் மாற்றுகின்றார். Bible says both the darkness and light
are the same for him. கர்த்தருக்கு இருளால் இருந்தால் என்ன, வெளிச்சமாய் இருந்தால் என்ன, அவைகள் இரண்டும் சமமாய் இருக்கிறது. It may be darkness to you, but it is not darkness for him. உங்களுடைய கண்களுக்கு உங்களை தடை செய்யக்கூடிய இருளா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அந்த இருள் தடை செய்ய முடியவே முடியாது. As you read Psalm 139, you will find both darkness and light are the same for the Lord. 139ஆம் சங்கீதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, இருளும் சரி வெளிச்சமும் சரி உமக்கு ஒன்றுதான் ஐயா. You may be pricked in the front side and the back side. முன்பக்கத்திலே நீங்கள் குத்தப்படுகிறீர்கள், பின்பக்கத்திலும் குத்தப்படுகிறீர்கள். Yet the Lord knows it very well, working out a deliverance for you. ஆகிலும் கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார், உங்களுக்காய் விடுதலையின் வழியை அவரே திட்டம் பண்ணி செயலாக்கி கொண்டிருக்கிறார். This is a prophecy for some people here. இங்க இருக்கக்கூடிய சிலருக்கு இது தேவன் சொல்லுகின்ற தீர்க்க தரிசன வார்த்தை. As you are pricked on the front side, back side, முன்பக்கத்திலும் பின்பக்கத்திலும் நீங்கள் குத்தப்படுகின்ற வேளையிலே, and you do not know how to express your feelings to God, உங்களுடைய உணர்வுகளை ஆண்டவருக்கு எப்படி சொல்லுவது என்று நீங்கள் தெரியாமல் தவிக்கின்றீர்கள். your common mind tells you there is no hope, there is no deliverance. உங்கள் பொதுவான மனது மூளை சொல்லுகிறது, எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு விடுதலையே இல்லை என்று. But the Lord works out a deliverance for you. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுகின்றார். Today it's a prophecy for you. இது உங்களுக்காகவே சொல்லப்படுகின்ற தீர்க்க தரிசன வார்த்தை. God is working out a deliverance for you. கர்த்தர் உங்களுக்காக விடுதலையின் வழியை திட்டம் பண்ணிவிட்டார், அவர் அதை இப்பொழுதே செயல்படுத்த துவங்கி விட்டார். He who knows the bones that are formed within the womb of your mother knows all about you. உங்கள் தாயின் கற்பத்திலே நீங்கள் இருந்த பொழுது உங்கள் எலும்புகளை கண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு விடுதலையை உண்டாக்கும்படியாய் திட்டம் பண்ணி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். This is a voice of God for you. இது கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகின்ற கர்த்தருடைய குரலாய் இருக்கின்றது. You will see the right hand of God stretched out, working out a deliverance. இது முதல் கர்த்தருடைய வலது கரம் உங்களுக்காய் நீட்டப்பட்டிருப்பதையும் அவருடைய நீட்டப்பட்ட புயம் உங்களுக்காய் அற்புதங்களை அதிசயங்களை விடுதலையை அதுவே கொண்டு வருவதை இது முதல் கட்டாயம் காண்பீர்கள். Thank you, இயேசுவே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஓ, விடுதலை திட்டப்படி செயல்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. Thank you, Jesus. Why not you say thank you, Jesus? I believe for you are going to work out a deliverance for me very soon. வாயை திறந்து சொல்லுவோமா, ஆண்டவர் இயேசுவே, எனக்காக விடுதலையை நீ திட்டம் பண்ணி செயல்படுத்துவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Oh, that is also very soon. அதுவும் தூரத்தில் அல்ல, சீக்கிரமாய் கர்த்தர் விடுதலையை கட்டளையிடப் போகிறார். Soon a deliverance. சீக்கிரமாய் விடுதலை. Soon a deliverance. இதோ உங்கள் விடுதலை வருகிறது. Oh, no more. விடுதலை வருகிறது. No more you are shut within the prison of perplexity. இனிமேல் கலங்கி திகைப்பின் அந்த சூழ்நிலை என்கிற சிறையில் நீங்கள் இருக்க போவது இல்லை. I am not joking. நான் ஏதோ விளையாட்டை சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. I am not just telling as usual. ஏதோ சொல்ல வேண்டும் என்று ஒன்றை சொல்லவில்லை. But this is the voice of God for you. இது கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகின்ற அற்புதமான அறிவிப்பு. You continue your prayer. உங்களுடைய ஜெபத்தை தொடர்ந்து கொண்டிருங்கள். God shall hear your prayer and soon you will find deliverance. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். இதோ உங்கள் விடுதலை வந்து கொண்டிருக்கிறது. Your tears will be wiped away. உங்கள் கண்ணீர் முற்றிலுமாய் துடைக்கப்படும். Oh, with his own right hand the Lord shall wipe away your tear. அவர் தம்முடைய வலது கரத்தினால் உங்களுக்கு விடுதலையை மட்டுமல்ல உங்கள் கண்ணீரையும் அவர் துடைக்கின்றார். Jesus, thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு I நன்றி. feel like praying for you today. இன்று உங்களுக்கு விசேஷமாய் ஜெபிக்க. Close your eyes, please. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Believe right now that God is going to do something great for you. தேவன் உங்களுக்காக ஆச்சரியமான காரியத்தை செய்ய போகின்றார். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். Believe right now. இப்பொழுது ஒவ்வொரு விசுவாசியுங்கள். Father, now I come to you in Jesus' name. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன் ஐயா. I bring this congregation to you. சபையார் ஒவ்வொருவரையும் உமக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். Lord, you know the actual state
of the life of everybody. தேவரீர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் உண்மையான தன்மையை அறிந்திருக்கிறீர். Their calamities and confusion, அவர்கள் கடந்து வந்த வேதனைகள், சோதனைகள், கலக்கங்கள், their sorrow and grief, அவருடைய துக்கம், அவருடைய வேதனை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். their ill health and disease, அவர்களுக்கு இருக்கிற வியாதி, அவர்களுக்கு இருக்கிற பலவீனம், and their present circumstance. இப்பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தவிக்கிறார்கள் அதையும் How அறிந்திருக்கிறீர். they are pricked on the front and the back side. எப்படி அவர்கள் முன்பாக குத்தப்படுகிறார்கள், பின்பக்கமாய் குத்தப்படுகிறார்கள், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். Now I bring everybody into your hands. இப்பொழுது ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உமக்கு முன்பாக கொண்டு In the வருகிறேன். name of our Lord and Savior Jesus. இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே Let the right hand be stretched out towards them. தேவரீருடைய வலது கரம் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராய் நீட்டப்படுவதாக. Set them free, O God. ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக. In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே Set them free. ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக. Set them free. ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குவீராக. May they have, Lord, deliverance in the present predicament. ஆண்டவரே இப்பொழுது இருக்கிற இக்கட்டிலிருந்து ஒவ்வொருவருக்கும் விடுதலை 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 கட்டளையிடுவீராக. Let them rejoice in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவரும் மகிழ்ந்து களிகூறுவார்களாக. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. I've committed them into your hands. இவர்களை உமது திருக்கரங்களில் ஒப்புக் In கொடுத்திருக்கிறேன். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Thank you, Jesus. ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Give a clap to Jesus. கரங்களை தட்டி விடுதலை நாயகன் நாம் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. Jesus. நன்றி நன்றி நன்றி. Oh, thank you Jesus. Father, we come again for these sick people. பிதாவே வியாதியோடு இருக்கிறார்கள் பெயர் சொல்லி அவர்களுக்கு ஜெபிக்கும்படியே கேட்டிருக்க அவர்களுக்கு குறிப்பாய் ஜெபிக்க. All the names you know very well. ஒவ்வொருடைய பெயரையும் நீர் அறிவீர். Lord, you know the sickness too. ஒவ்வொருடைய வியாதியையும் நீர் அறிவீர். In the name of Jesus, we pronounce deliverance. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவருக்கும் விடுதலை கட்டளையிடுகிறோம். Heal them, Jesus. ஒவ்வொருவரையும் சுகமாக்கும் ஐயா. Heal them, Lord. ஒவ்வொருவரையும் சுகமாக்கும். Lord, let them be happy. ஒவ்வொருவரும் சுகம் பெற்று சந்தோஷமா இருக்கட்டும். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. God is with you. கர்த்தர் உங்களோடு இருக்கின்றார். God shall bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.